சந்தோஷ், இப்பதானே கிளம்பி போனேன், அப்படியே திரும்பி వచ్చేసా? பின்ன கிளம்பும்போது உங்க மூஞ்சியை பார்த்துட்டு தானே போனேன், அப்புறம் எப்படி விளங்கும்? தள்ளுங்க பவி, வா. ஐயோடா. அப்பாடா, வந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதி. வாங்க 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 வாங்க. சீக்கிரம் போங்க உள்ள. என்னத்த தாத்தா கொஞ்சம் திட்டாரா? கொஞ்சமா வா, நிறைய திட்டாரு. சரி சரி, இத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். வாங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்க. அம்மா, ஏமா இவர் இப்படி பண்றாரு? ஐயோ, சத்தம் போடாத, வாயை மூடு. சரி வா வா. சீக்கிரம் வா. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நீ மனசுக்குள்ள பேசினாலும் எனக்கு நல்லாவே கேக்கு. ஏண்டா படிச்சவனாடா நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சொல்லாம கொள்ளாம எதுக்கு நேரங்காலம் பார்க்காம அப்படி என்னடா அவசரம் உனக்கு? அது வந்து தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போது நிறுத்துற. இங்க பாரு, என் வயசுக்கு நான் இதுக்கு மேல பேசக்கூடாது. உன் வயசுக்கு இதுவே போதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். வந்து என் ரூம்ல படுற. தாத்தா எதுக்கு இப்ப கத்துற? அது இல்ல, நான் என்னைக்கு தாத்தா உங்க கூட வந்து படுத்திருக்கேன்? படுத்தது இல்லைல, இன்னைக்கு வந்து படு. லட்சுமி, அந்த வாயாடி பொண்ண ஓ ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரி தாத்தா, நீங்க போய் படுங்க, நான் ஒரு half an hourல வந்துடுறேன். கொன்னுடுவே ராஸ்கல். வந்து படுறா இப்பவே. இங்க பாரு, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்க எனக்கு நல்லபடியா சாமி வாக்கு கிடைச்சாதான் நீ இழுத்துட்டு போனில உன் பொண்டாட்டி, உனக்கு அவ கிடப்பா. ஹலோ 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 தாத்தா, திஸ் இஸ் டூ மச் தாத்தா. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா சாமி வாக்கு பூமி வாக்கு கிடைச்சாதான்னு பேசாதீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி ஏன் தலையெழுத்து அவன்தான், அவன் தலையெழுத்து நான் தான். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வாய பாரு வாய, என்ன பேச்சு பேசுறா? லட்சுமி, இவ என் குடும்பத்துக்கு ஆகாது. லட்சுமி, இவ என் குடும்பத்துக்கு ஆகாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துல ஏன் என் கழுத்தை நெரிச்சு கொள்ளணும்னு தோணுதா? பட் அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஆசை பேரன் விதவை ஆயிடுவான். ஓகேவா? சை, என்ன பேச்சு இதெல்லாம்? டேய் வாடா. தாத்தா நான் என்ன பண்ணேன்? வாடா 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 தாத்தா வாடா. டூ மச் தாத்தா, வேண்டாம். ஐயோ, சிரிக்காத. செம்ம கேரக்டர் தாத்தா. ஐ லைக் ஹிம் so much. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது போதும்மா. அப்பாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணும். தாத்தா நல்ல மனுஷன் மட்டும் இல்ல, அவரை மாதிரி ஒரு கெட்ட மனுஷனும் உலகத்திலேயே இருக்க முடியாது. தி அல்டிமேட் அன்னியன் அண்ட் அம்பி காம்போ. அன்னியன் அப்படின்னா? நம்ம அன்னியன் விக்ரம் கேரக்டர் மாதிரி. ஓ சரி, வா போலாம். வா. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? கேக்கலாமா? சந்தோஷோட அப்பாவோட உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல பெரியவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமா? பெரியவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க எங்க அப்பா வந்தப்போ எங்க அப்பாவோட வீட்டுக்காரங்க எங்க அம்மாவோட ஜடையெல்லாம் புடிச்சு இழுத்து பார்த்தாங்களாம். ஒரிஜினலா சௌரியான்னு தெரிஞ்சுக்க. தாத்தா அந்த மாதிரி உங்க ஜடைய புடிச்சு இழுத்து பார்த்தாரா? என் விஷயத்துல அப்படி எதுவுமே பண்ணல. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பவித்ரா. பட் சிடு சிடுங்கறாரே அத்தை. பாருங்களேன், என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு கூட வராம வீட்ல இருந்தே அழிச்சாட்டியும் பண்ணிருப்பாரு.
அப்பா சான்ஸே இல்ல. அவருக்கு பாசத்தை நேரா காட்ட தெரியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரேன். உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறது வாழைப்பழம். எத்தனை பேர் தனக்கு வாழைப்பழம் உசுருன்னு சொல்லிருக்காங்க? உட்கார்ந்து மெனக்கெட்டு உரிச்சாதான் பலாப்பழம். முள்ளு குத்தும், கை எரியும், கையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே உரிக்கணும். அப்படி உரிச்சு எடுத்து தின்னா அது கொடுக்கிற ருசி இருக்குதே, வேற எது கொடுக்கும்? ஆக தாத்தா மனசு பலாப்பழம் மாதிரின்னு சொல்றீங்க. அதேதான். ம், தூங்கலாமா? ம். இப்ப என்ன பண்றது? சாடிஸ்ட் தாத்தா, ஹிட்லர் தாத்தா, எங்க இருந்து எனக்குன்னு தாத்தாவா வந்து பிறந்த நீ? உன்னை பெத்ததுக்கு உங்க அப்பா அம்மா வேற ஒரு பிள்ளைய பெத்திருக்கலாம். இப்ப யோசிக்காத. நோ யூஸ். படுத்து தூங்கு போ. சரி தாத்தா. வரலையா? செத்துருவேன் போல இருக்கு. கொலகார பாவி என் தாத்தா. சி, அப்படிலாம் சொல்லாத. அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன இருந்தாலும் குலதெய்வம் கோயில் முக்கியம் தானே. குடும்பம் நடத்துறது அதை விட முக்கியம். இப்படி டார்ச்சர் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பவி. எனிவே, சாரி ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃபேமிலி. நான் கேட்கவே இல்லையே. சொல்ல போனா நீதான் புலம்புற. ஐ லைக் யுவர் தாத்தா. Is it? Definitely. அப்பனா ஒரு கிஸ் கூட. யாருக்கு? தாத்தாக்கா? ஹே, சி, கடிக்காதடி. எனக்கு தான். இப்போ இங்க இந்த நிமிஷமே வேணும். டீப் கிஸ், லாங் கிஸ், டெப்த் கிஸ், டேஸ்டி கிஸ். ஸ்டாப். நீதானே புருஷன்? யா. அப்ப நீயே குடுத்துட்டு போ. குடுத்துறவா? குடுத்துக்கோ. கண்டிப்பா குடுத்துருவேன். எனக்கு என்ன, உன் இஷ்டம். ரெடி? 2 3 என்ன
தாத்தா வேண்டாம் தாத்தா. எனக்கு தெரியும்டா திருட்டு பயல. உன்னைய மயக்கி தாலி கட்டிக்கிட்டு வந்தா பாரு, இவ ஒரு பாக்தாத் பெருங்கள்ளி. தாத்தா தூக்கு கலக்கத்துல தப்பா சொல்றீங்க. பாக்தாத் பேரழகின்னு சொல்லுங்க. ஓ மூஞ்சி, யார ஏமாத்துறீங்க? இல்ல தாத்தா. இதெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான். போடா இந்த கொடை கொடை கொடை. அப்புறம் பாப்போம். மெசேஜ் பண்றேன். டேய், போடா உள்ளனா. ராஸ்கல் மொறப்பு வேற. ஹலோ, யாருங்க? ஹலோ, யார் வேணும்? ஹலோ, நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். இது லக்ஷ்மியா உங்க வீடு தானே? லக்ஷ்மியோட வீடே தான். நீங்க என்ன இந்த நேரத்துல? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன யாருக்கோ ஃபோன் பண்றதா நினைச்சு அவங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. என் குரல் கேட்கறதுக்குள்ளேயே ஏதோ ப்ராப்ளம், உடனே கிளம்பிவான்னு யாருக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அந்த ப்ராப்ளம் தீர்ந்துச்சா, அவங்க ரிலாக்ஸ் ஆனாங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். சரிதான். இல்லைங்க, நிஜமாவே அவங்க குரல் அப்போ ரொம்ப பதட்டத்துல இருந்துச்சு. டோன்ட் வரி, எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. இப்ப நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க தூங்கி இப்ப 1/2 hour ஆச்சு. ஓ, that's good. Anyway, thanks for your time. Good night. Good night. பாத்தீங்களா, நான் சொல்லல? இப்படிதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ലീന, ലീന, നന്നായിട്ട് ഉറങ്ങി. ഇതുതാൻ സമയം. എന്ന ഒരു അഴകായിട്ടുണ്ട്. என்னவ இந்த நேரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது? ஐடியா. திவ்யா, என்னப்பா? എന്താ മോളെ? ஆமா, നിങ്ങൾ എന്താ ചെയ്യുന്നത് ഇവിടെ? படிக்கிறேன். எக்ஸாம் வருதுப்பா. ഓ, എക്സാം ആയിരുന്നോ? ഓക്കെ ഓക്കെ, അപ്പൊ പടി പടി, ഞാൻ പോവാം. நீங்க எங்க போறீங்க? அதானே, ഞാൻ எங்கன போவோம்? இந்த நம்ம சிங்காரத்துக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் தர்றோம்? பத்தாததுக்கு அவனுக்கு சாப்பாடு அலவன்ஸ் கொடுக்கறோம். தீபாவளிக்கு ஒரு Dress, பொங்கலுக்கு ஒரு Dress, வருஷத்துக்கு 20 நாள் நம்ம ஹாலிடேஸ் கொடுக்கறோம். அவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என்னவோ பொறுப்பு இல்லாம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன். அவனை சும்மா விடக்கூடாதுமா. அதனால நான் போய் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வர்றேன். நீ படிச்சது போதும், போய் தூங்கு. மீதி படிப்பை நாளை காலையில பாத்துக்கலாம். போ, கடந்து உறங்காம். ஓகே, யான் வர யான் வர. எடோ சிங்காரம், ஏய் சிங்காரம், எந்தர்ரா? தூங்குறான் பார், தூங்கு மூஞ்சி, விடியா மூஞ்சி, தொன்ன மூஞ்சி, கேவாங்க. எடோ എന്തിരാ? ഏയ് എന്തടാ ഡാൻസ്? ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. இதுதான் நீங்க நைட் டியூட்டி பாக்குற லட்சணமா? அபார்ட்மெண்ட்டுக்குள்ள திருடம் போனாலும் தெரியாது, பேய் போனாலும் தெரியாது, நாய் போனாலும் தெரியாது. நாயில வராது சார். எப்படிடா இவ்வளவு கரெக்ட் ஆயிட்டு சொல்ற? எப்படி? அத நீங்க இருக்கீங்கல்ல. எது? இல்ல சார், நாய் அப்படி வந்தா கூட உங்களை பார்த்து பயந்து ஓடிருங்கிறதுக்காக சொன்னேன். அப்படி ராஸ்கல், என்ன நக்கல் பண்றியா நீ? நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது சார்.
இது தெரியாம தூங்கிட்டேன்னு சொன்னேன் சார். இனிமே தூங்க மாட்டேன் சார். அடுத்த அசோசியேஷன் மீட்டிங்ல பப்ளிக் ஓட்டிங் வச்சு உன் சீட்டை நான் கிழிக்கல, நான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியே கிடையாதுடா. கவனிச்சுக்கிறேன் ஒண்ணு. சார் வேணாம் சார். சார் ஐயோ ஆண்டவா, இந்த ஆளு எப்பவுமே ஏன் தான் இப்படி சாமி வந்த மாதிரியே இருக்காருன்னு தெரியலையே. இவரை ஆஃப் பண்ணவே முடியாதா? எனக்கு இப்ப தூக்கம் வராம நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இவர் நிம்மதியா தூங்குறாரு. வர வர இவரோட சர்வாதிகாரத்துக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அம்மா கொடுக்குற இடம். பாவம் தாத்தான்னு சொல்லி சொல்லி நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் அவங்க இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வர ஆத்திரத்துல நல்லா தூங்கிட்டார் போல இருக்கு. சைலண்டா எந்திரிச்சு போயிருவோம். தூங்கி தொலையேன் தாத்தா. பாதி தூக்கத்துல நீர்மொழி எவன் கேட்டா? அப்படியே பெரிய சிவாஜி கணேசன் நினைப்பு. எல்லாம் என் நேரம். நீ திருட்டு பையன் எனக்கு நல்லா தெரியும்டா. இப்படி ஏதாவது தகுடு தத்தம் பண்ணுவேன்னு நினைச்சுதான் உஷார கட்டி போட்டு வச்சிருக்கேன். கொட்டை அவுத்துட்டு வெளியே போனீன்னா கொட்டையோட வந்து நிப்பேன் பாத்துக்க. வர்ற அலையாத. ஏன் தலைய முட்டிக்க? இரு, தலையில வந்து கொட்ட பர்றாங்கிறேன்.